ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எங்கள் வீட்டோட டிஷ்வாஷர் ரிவ்யூ தான் பார்க்கலாம். இது பாஷ் ஸ்டீம் ட்ரீட்மெண்ட் சீரீஸ் 6 மாடல். இது வந்து ஒரு 15 பிளேட்ஸ் பிளேஸ்மெண்ட் டிஷ்வாஷர். இப்போது இதுக்குள்ளே என்ன இருக்கலாம்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரே. இதில் வந்து நம்ம பிக் பாத்திரம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கான பிளேட்ஸ் ட்ரே. ஸோ இதில் கூட நீங்கள் சப்போஸ் நீங்கள் பிளேட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க நிறையா அப்படின்னா, இப்போ இந்த இருக்கிற லீவரை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இது லிஃப்ட் ஆகும். இதை மாதிரி லிஃப்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கேயுமே வந்து பிளேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட செகண்ட் ட்ரே. இது வந்து குட்டி பாத்திரம், டம்ளர்ஸ் அது மாதிரிலாம் நம்ம வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கேயும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மீன்மேல் இங்கேயும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 2 ட்ரே தான் வந்து மீடியம் மாடலில் இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஹை அண்ட் மாடலுன்றதுனால இங்கே நம்மளுக்கு கட்லரிக்கு தனியாக ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்பூன்ஸ், கரண்டி, சின்ன சின்ன பவுல்ஸ் மாதிரி கூட நம்ம எல்லாமே இங்கே வந்து நம்ம கவுத்து வச்சுக்கலாம். இது 3மே ஃபில் ஆனால் தான் போடணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. இதில் வந்து இந்த மாடலில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. வெறும் இந்த கீழ் ரேக்கில் மட்டும் அடிக்கிட்டு ஹாஃப் லோட் போட்டிங்கன்னா இந்த கீழ் ரேக்குக்கு மட்டும்தான் தண்ணி வரும். இந்த கீழ் ரேக்கில் இருக்கிறது தான் க்ளீன் பண்ணிடும். இது ஸ்க்ராச்சஸ் வராது, ஸ்மெல் எதுவும் இருக்காது, ஹைஜீனாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இது 1 is டிட்டர்ஜென்ட். இந்த டிட்டர்ஜென்ட் நம்ம பாட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பவுடர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம போட்டுட்டு இப்படி தள்ளி இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த டிக்குன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா இது வந்து லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு இது பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரின்ஸ் எய்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து இதில் ஊற்றணும். ரின்ஸ் எய்ட் எதுக்குன்னா உங்கள் பாத்திரம் நல்லா ஷைனாக நீட்டாக க்ளீன் ஆகி வர்றதுக்கு ரின்ஸ் எய்ட் மஸ்ட்டு கிடையாது, ஆனால் டிட்டர்ஜென்ட் ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம தேர்டாக ஃபில் பண்ண போகிறது வந்து சால்ட்டு. இது இந்த சால்ட்டு வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் இல்லை இந்த மிஷின்லேயே நமக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து காட்டும். அப்போ வந்து நம்ம இந்த இதை ஓப்பன் பண்ணி நம்ம சால்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ ஏதாவது குப்பை எதுனா ஸ்டோர் ஆகுதுன்னா அது இந்த ஃபில்டரில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம இந்த ஃபில்டரை மந்த்லி ஒன்ஸ் அது மாதிரி இல்லை வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த மாதிரி ஏதோ குச்சி மாதிரி கிடக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம தண்ணியோட டிடிஎஸ் லெவல் செக் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த சால்ட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான், நல்ல தண்ணி மாதிரி மாற்றுறதுக்காக தான் நம்ம இந்த சால்ட்டு போட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் போட்டிங்கன்னா மிஷின் வந்து லைஃப் வராது, ஏன்னா சால்ட்டு ஃபுல்லாக செடிமெண்ட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னோடய மிஷின்குள்ளே ஒரு சால்ட் செடிமெண்ட்ஸ் கூட கிடையாது. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது என்னோடய மிஷின். ஸோ நம்ம வந்து மிஷின் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய இது இருக்குது, பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈகோ. இது வந்து 50 டிகிரீஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் 50 டிகிரீஸில் வந்து க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ. இது வந்து நம்மளோட பாத்திரம் எவ்வளோ வைக்கிறோம் அதை மெஷர் பண்ணி இது வந்து 45 to 65 டிகிரீஸில் வந்து இது க்ளீன் பண்ணும். அண்ட் இன்டென்சிவ் கதாய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ரொம்ப அடி பிடிச்ச பாத்திரம் இருக்குது, இல்லை வந்து பால் பாத்திரம் அடி பிடிச்ச மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த இன்டென்சிவ் கதா யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நார்மல், இது வந்து நார்மலாக உங்களுக்கு 65 டிகிரீஸில் வந்து இது பண்ணும். இந்த ப்ரீ ரின்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் மார்னிங் எடுத்து வைக்கிறீங்க, அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ப்ரீரின்ஸ் கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நம்ம என்ன ஆட்டோ கொடுக்குறோமோ எக்கோ கொடுக்குறோமோ அதை வச்சு இது வந்து வாஷ் பண்ணிக்கும். அண்ட் நம்ம இதை வந்து ஃபேவரட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்ட் இன் ஹவர். நம்ம வந்து எத்தனை ஹவர்ஸில் இப்போ ஸ்டார்ட் ஆகக்கூடாது, 2 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, 3 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு செட் பண்ணி வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோன்னா அதுவே அந்த 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ரிமோட் ஸ்டார்ட் என்னென்னா, இந்த மிஷினை வந்து நம்ம ஃபோன் வைஃபைலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபோன்லேருந்தே நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்டென்சிவ் ஜோன் நம்ம சூஸ் பண்ணோன்னா நார்மலாக வர ஸ்பீடை விட தண்ணியோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ப்ரெஷர். ஸோ அதுக்கு தான் இந்த இன்டென்சிவ் ஜோன் யூஸ் பண்ணுறோம். அண்ட்
ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் நம்ம என்ன லிக்விட்ஸ் போடுறோம், லைக் பாட் போடுறோமோ இல்லை வந்து பவுடர்ஸ் போடுறோமோ அது வச்சு கொஞ்சம் சோப்பி லிக்விட் வச்சு இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து ஹாஃப் லோட். நான் சொன்ன மாதிரி கீழே உள்ள ட்ரே, அதாவது இந்த ட்ரே மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஹாஃப் லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கீழே உள்ள ஃபேன் மட்டும் உங்களுக்கு வந்து ஓடும். ஸோ உங்களுக்கு இது ஹாஃப் த டைம் தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். அண்ட் ஸ்பீட் பர்ஃபெக்ட் அப்படின்றப்போ இது வந்து எவ்வளோ நேரம் இந்த இது ஓடுதோ, லைக் இக்கோ வந்து 1.5 hours ஓடுச்சுன்னா ஸ்பீட் பர்ஃபெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து 45 minutes முடியும். இப்போ ஆட்டோ வந்து 2 hours ஓடுச்சுன்னா அது 1 hour முடியும் இந்த ஸ்பீட் பர்ஃபெக்ட் ஆப்ஷன். ஸோ எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அதோட half the டைம் தான் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும் இப்போ நீங்கள் இந்த ஸ்பீட் பர்ஃபெக்ட் கொடுக்கும் போது. ஸோ இதுதான் வந்து ரின்சைடோட சிம்பிள், சால்ட் சிம்பிள், தண்ணி வரலன்னா வரக்கூடிய சிம்பிள், அது இது லாக் சிம்பிள், இது வந்து செட் சிம்பிள், இந்த லாஸ்ட் சிம்பிள் வந்து மிஷின் கேர் சிம்பிள். ஸோ மிஷினில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா இந்த சிம்பிள் வச்சு இது நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அண்ட் இது வந்து வைஃபை. ஸோ நம்ம இது ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, இதை வச்சு நம்ம இந்த மிஷினை வந்து நம்மளோட ஃபோனில் வைஃபையோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாண்டு பற்றி சொல்லணும்னா இந்த கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஃபைபர் ஸ்டாண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஹைட் கம்மியாக இருந்தது. அண்ட் நானும் யூஸ் பண்ணுவேன், என்னோடய மதர்லாவும் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் ரொம்ப குனிஞ்சு வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ஹைட்டோடு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிட்டோம். இதுதான் வந்து ரின்சைட் ரீஃபில் பண்ணுற பிளேஸ். இப்போது இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம வந்து ரின்சைட் லிக்விட் வந்து ஊற்ற போகிறோம். நம்ம வந்து சால்ட் ரீஃபில் பண்ணுற பிளேஸ். ஸோ இதை நீங்கள் டர்ன் பண்ணிங்கனாலே இப்படி வரும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது சால்ட் நிறையவே இருக்குது. அதுமாதிரி சால்ட்டு காலியானாலும் இது வந்து நமக்கு அலாரம் காட்டும். இப்போது இதில் இருக்கிற இந்த நிறைய பாத்திரத்தை நம்ம வந்து இந்த டிஷ்வாஷரில் ஃபில் பண்ண போகிறோம். இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். நான் இப்போ இந்த பாத்திரத்தில் டப்பில் இருந்த எல்லா பாத்திரத்தையுமே இந்த 3 ரேக்கில் அடிக்கிட்டேன். என்னால் இந்த ஒரே ஒரு கடாய் மட்டும்தான் வைக்க முடியல. ஸோ நான் இதை மட்டும் என்னோடய கையில் வாஷ் பண்ணிப்பேன். பட் எங்களோட வீட்டில் நாங்கள் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாமே யூஸ் பண்ணுற பாத்திரத்தை நான் நைட் 9 o'clock போல் டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ எல்லாமே நான் வந்து சும்மா தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், தவிர எதையுமே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணல. ரெசிடியூஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணல, பட் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாம்பார் டின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் இருக்குது. நான் ரெசிடியூஸ் மட்டும்தான் எடுத்து போட்டுட்டு வச்சுருக்கேனே தவிர மற்றது எதுவும் நான் பண்ணலை. இதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி, இந்த இதில் பாருங்கள் நியூட்ரலா ஸ்ப்ரெட் பண்ணது அப்படி தான் இருக்குது. இதுலேயுமே இந்த மாவு கரண்டி அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆஸ் ஐ செட், வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபேன் வந்து எதுலேயுமே இடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுவுமே இடிக்கலை. இடிச்சுன்னா நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். ஸோ எதுவுமே இடிக்கலை. ஸோ நம்ம வந்து இப்போது இது லோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போது நம்ம வந்து டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட் வந்து நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம். நம்ம டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 1 scoop ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதில் வந்து நான் கம்மி பாத்திரம் வைக்கிறேன்னா இதில் 1/2 and 1/4 அது மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் வந்து ஃபுல் இது செக் பண்ணிவிட்டு எல்லாமே லோட் பண்ணிவிட்டேன், எல்லாமே லாக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து 45 to 65 ஆட்டோ அண்ட் ஸ்பீட் பர்ஃபெக்டில் வச்சுட்டு 1.5 hours வந்து மிஷின் ரன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்த உடனே தண்ணி வந்து இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிஷின் 1.5 hours ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் வாஷிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது இது வந்து மிஷின் வந்து ஃபுல்லாக 1.5 hours வந்து ஓடி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து செக் பண்ணலாம். பட் நம்ம இப்படி பண்ணக்கூடாது. பண்ணோன்னா இங்கே இந்த ஓப்பன் பண்ணும்போது இங்கேருந்தே புகை அடித்து நம்மளே வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ நானுமே வந்து ஒரு சேஃபர் டிஸ்டன்ஸில் இருந்து தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் புகை வர்றது. இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஆஃப்டர் வாஷிங் இந்த இடத்துல அந்த டிட்டர்ஜென்ட் ஹோல்டர் வந்து அதுவே வந்து ஓப்பன் ஆகிடுது. அண்ட்
எல்லா பாத்திரமுமே நல்லா சுடு தண்ணியில் சூப்பராக வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் அண்ட் ஷைனிங்காக இருக்குங்க பாருங்கள். இந்த சில்வர் டம்ளர்லாமே வந்து அந்த ஷைனிங் குறையாமல் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கரண்டி காட்டியிருந்தால அந்த கரண்டியில் இருக்க அழுக்கு எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனில் நிறைய நியூட்டலாவோட இருந்தது, அது எல்லாமே போயிடுச்சு. இதுலேயுமே நிறைய கரீஸ் எல்லாம் இருந்தது, அதுவுமே போயிடுச்சு. நான் வந்து பால் பாத்திரம் வச்சுருந்தேன், அந்த பால் பாத்திரமுமே வந்து ஆக்சுவலி என்னால் பிடிக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. பால் பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ள ஒரு பால் கரை கூட இல்லாமல் இதாக இருக்குது. பட் டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. செராமிக் பிளேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மெல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆகிடுச்சு. பட் இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இது மாதிரி நம்ம வைக்கும் போது, குப்பரை வைக்கும் போது இதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இது மட்டும் நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து வெளியே எடுக்கும் போது கீழே இருக்க ரேக்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் வந்து மேலே இருக்க ட்ரேலேருந்து எடுத்தீங்கன்னா இதில் இருக்க இந்த அழுக்கு தண்ணி கூட நம்ம கீழே வச்சுருக்க ட்ரேயில் இருக்க பாத்திரம் மேலே கூட படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ இது ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஹீட்டாக இருக்கும் போது நம்ம எடுக்க வேண்டாம், எடுக்கக்கூடாது. நம்ம வந்து நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் டப்பர்வேர் பிளாஸ்டிக்லாம் ஒன்றுமே ஆகாது. பட் ரொம்ப மைல்டாக இருக்க பிளாஸ்டிக்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உருகிடும். கிளாஸ் வேர்ஸ் எல்லாமே நல்ல சூடாக சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னால் பிடிக்கவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக துளக்கிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாஷ் வந்து டிஷ்வாஷர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வர்த் பையிங்கான ப்ராடக்ட் தான். தேங்க்யூ.